இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் இதுதாங்க அந்த இழுவை பாலம். எதிரிகள் கீழே இருந்து வரும்போது நம் வீரர்கள் பார்த்து விட்டு இதை இழுத்தார்கள்லாம் இந்த பள்ளத்தாக்கில் வீழ்ந்துடுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்திலேயே நம் முன்னோர்கள் யோசிச்சு கட்டிருக்காங்க. இந்த பள்ளத்தாக்கில் விழுந்தால் உயிர் பிடிக்க முடியாத அளவிற்கு முன்கூட்டியே பார்த்து தாக்கியிருக்காங்க. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்திலேயே மிகவும் அற்புதமாக யோசித்து இந்த கோட்டை கட்டிருக்காங்க. இந்த கண்காணிப்பில் இருந்து பாருங்களேன், இந்த கோட்டையின் வெளிப்புறம் மிகவும் அற்புதமாக தெரியுங்க. இது போன்ற 3 கண்காணிப்பு வைத்து கட்டிருக்காங்க. மண்டபத்தை கூட பாருங்களேன், ஒரு நபர் மட்டும் உள்ளே செல்வது போல் யோசித்து மிகவும் அற்புதமாக கட்டிருக்காங்க. இந்த செஞ்சிக்கோட்டையில் மொத்தம் 3 கோட்டைகள் இருந்திருக்குங்க. ராஜகிரி, கிருஷ்ணகிரி, சமத்தகிரி என்று 3 கோட்டைகள். இந்த செஞ்சிக்கோட்டையின் கீழே இருக்கும் கல்யாண மகள், யானைக்குளம் அற்புதமாக தெரியுங்க. இங்க பாருங்களேன் எவ்வளவு அழகா தெரிகிறது என்று பாருங்களேன். கீழே இருக்கும் கோட்டைகளும் மண்டபங்களும் அந்த காலத்திலேயே மிகவும் யோசித்து கட்டிருக்காங்க. இந்த கோட்டையில் பல நுழைவாயில் பார்த்திருப்பீங்க. ஒரு நபர் செல்வது போல்தான் உள்ளது. இங்க இருக்கும் இந்த இடத்தையும் பாருங்களேன், ஒரு நபர் செல்வது போல்தான் இருக்கு. இந்த கோட்டையை நம்ம பார்க்க மிகவும் ஒரு ஆதிசங்கள் பாதுகாக்கிறதுக்கு ஒரு பாதாள அறை வைத்திருக்காங்க. அது இதுதாங்க, இதுக்கு கீழே தானே அந்த பாதாள அறை இருக்கு. இந்த அறை அந்த காலத்தில் நிகழ்ச்சி நடத்துவதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகிறது. 17 செஞ்சிக்கோட்டையின் 2வது நுழைவாயில் மண்டபத்தின் முன் சென்று கொண்டிருக்கும். அதுக்கு பக்கத்தில் எதிரிகளை தாக்குவதற்கு ஒரு நுழைவாயில் உள்ளதுங்க. அங்க பாருங்களேன். செஞ்சிக்கோட்டையில் இருக்கும் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, செஞ்சிக்கோட்டைக்கு செல்லும் வழியில் ஒரு குளம் உள்ளதுங்க. அங்கிருந்து உயிர் பயன்படுத்தி சுடுமண் குழாயை வைத்து இந்த கல்யாண மகளுக்கு தண்ணீர் கொண்டு வந்திருக்காங்க. அந்த காலத்திலே பாத்தீங்கன்னா அந்த கல்யாண மகளின் மேல் பகுதி வந்துட்டுங்க. இங்கிருந்து நம்ம செஞ்சிக்கோட்டையை மிகவும் அற்புதமாக பார்க்கலாங்க. இங்கிருந்து முழு செஞ்சிக்கோட்டையும் அற்புதமாக தெரியும். அந்த காலத்திலே வெளிச்சம் வருவதற்கு மிகவும் அற்புதமாக கட்டிருக்காங்க. மின்சாரங்கள் இல்லாத காலத்திலேயே நம் முன்னோர்கள் அந்த அளவுக்கு யோசித்து கட்டிருக்காங்க அந்த இடத்த. இது இந்த இடத்துல இருக்கும் இந்த குளத்திற்கு பேர் தாங்க நடுத்திட்டு குளம். இந்த குளத்தில் தான் உயிர் பேசியை பயன்படுத்தி சுருமன் குழாயின் வழியாக அந்த காலத்தில் கீழே இருக்கும் மண்டபங்களுக்கு தண்ணீர் எடுத்து சென்றிருக்கார்கள். கோட்டையை கைப்பற்றுவதற்கு சுமார் 8 வருடம் போர் நடந்திருக்குங்க. அதில் 25,000 பேர் உயிர் பிரிந்திருக்கிறது. வணக்கம் மக்களே, நாம் இந்த காணொலியில் பார்க்க இருப்பது 8 வருட போர், 25,000 பேர் உயிரிழப்பு என பல போர்கள் நிறைந்தும் இன்றும் கம்பீரமாக இருக்கும் ஒரு அற்புதமான கோட்டையை பற்றி தாங்க இந்த காணொலியில் பார்க்க போறோம். ஆமாங்க, இவ்வளவு பிரம்மாண்டங்கள் நிறைந்த இந்த கோட்டை இந்தியாவில் தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சியில் தாங்க அமைந்துள்ளது. நாம் பார்த்து மிகுந்த போகும் அளவுக்கு இந்த அதிசயங்களை கொண்ட இந்த செஞ்சி கோட்டை விழுப்புரத்திலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து 157 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. இந்த செஞ்சி கோட்டையை பற்றி பல மன்னர்கள் பாராட்டி கூறியுள்ளனர். அவர்கள் யார் என்று பார்க்கலாம். மராட்டிய மன்னனான சத்ரபதி சிவாஜியால் இது இந்தியாவில் எவரும் உட்போக முடியாத ஒரு கோட்டையாகவும் கூறுகிறார். பிரிட்டிஷ் பேரரசர் கிழக்கின் ட்ரோய் என்றும், முகலாய பேரரசர்களால் பாதுஷாபாத் என்றும், சோழ மன்னர்களால் சிங்கப்பூர் நாடு என்றும் பல மன்னர்களால் இந்த கோட்டையை பற்றி பாராட்டியுள்ளனர். இந்த செஞ்சிக்கோட்டை இந்தியாவில் தமிழ்நாட்டில் உள்ள பல போர்கள் நிறைந்து இன்றும் கம்பீரமாக இந்த கோட்டை இருக்கிறது. இந்த செஞ்சிக்கோட்டையை கைப்பற்றுவதற்காக பல போர்கள் நடைபெற்றிருந்தன. சுமார் 8 வருடம் போருங்க 25,000 பேர் இந்த கோட்டைக்காக உயிரிழந்திருக்காங்க. இந்த செஞ்சிக்கோட்டையில் நாம் முதலில் பார்க்க இருப்பது ராஜகிரி கோட்டைங்க. அங்குதான் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். மேலும் இந்த செஞ்சிக்கோட்டை 3 மலைகளை இணைத்து சுமார் 13 கிலோமீட்டர் தொலைவில் மதில் சுவர் கட்டப்பட்டுள்ளது. இவ்வளவு பிரம்மாண்டமான இந்த கோட்டையை கட்டுவதற்கு கருங்கல், சுண்ணாம்பு பயன்படுத்தி தான் கட்டியிருக்காங்க. சுமார் 13 கிலோமீட்டர் தொலைவில் முக்கோண வடிவமைப்பில் கோட்டை கட்டப்பட்டுள்ளது. இந்த செஞ்சிக்கோட்டை என்ன ஒரு அதிசயம் பாத்தீங்கன்னா, பல போர்கள் சந்தித்தாலும் இன்றும் கம்பீரமாக இந்த கோட்டை இருக்குதுங்க. சோழர்கள் ஆட்சி காலத்தில் இந்த செஞ்சியை சிங்கப்பூரி என்றும் சிங்கப்பூரி கோட்டையும் என்று அழைக்கப்பட்டுள்ளது. அதுவே பிற்காலத்தில் செஞ்சி கோட்டையாக மாறியுள்ளது. இப்போது இந்த செஞ்சிக்கு பக்கத்தில் சிங்கவரம் என்ற ஊர் உள்ளது. அதுவே அந்த காலத்தில் பெரிய ஒரு நிலப்பரப்பு கொண்ட செஞ்சியாக இருந்திருக்கிறது. இந்த செஞ்சிக்கோட்டையின் வரலாற்றை பற்றி இந்த மலையேற்றத்தின் போது தெரிந்து கொள்ளலாம். பாத்தீங்கன்னா இந்த பிரம்மாண்டங்கள் நிறைந்த செஞ்சிக்கோட்டையின் மதில் சுவர்கள் அற்புதமாக தெரிகிறது. இந்த செஞ்சிக்கோட்டை பல மன்னர்கள் ஆட்சிக்கு பிறகு 1921ஆம் ஆண்டு இது தேசிய நினைவு சின்னமாக கூறப்பட்டுள்ளது. இப்போது இந்த செஞ்சிக்கோட்டையை இந்திய தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்த கோட்டை இந்தியாவில் உள்ள சுற்றுலா தலமாக மாற்றப்பட்டுள்ளது. பாத்தீங்கன்னா இந்த கோட்டையின் நுழைவாயில் முன் நம்ம வந்துட்டாங்க. இங்கிருந்து தான் இந்த கோட்டைக்கு செல்ல வேண்டியது இருக்கும். இப்போது இந்த செஞ்சிக்கோட்டையை சுற்றி பார்ப்பதற்கு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. நபர்களுக்கு 25 ரூபாயும், இருசக்கர வாகனத்துக்கு 15 ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது. இந்த பிரம்மாண்ட செஞ்சிக்கோட்டையினுள் சென்று கொண்டிருக்கிறோம். இங்க பாருங்களேன், மிகவும் அற்புதமாக சுற்றுச்சுவர்ல வைத்து கட்டிருக்காங்க. இங்க பாருங்களேன். இப்போது நாம் சென்று கொண்டிருப்பது ராஜகிரி கோட்டைங்க. ராஜா கோட்டை என்று அழைப்பார்கள். இந்த சுற்றுச்சுவர்லாம் பாருங்களேன், கருங்கற்களையும் சுண்ணாம்பும் வைத்து மிகவும் பிரம்மாண்டமாக இந்த கோட்டையை கட்டிருக்காங்க. இங்க பாருங்களேன். இது நாம் செல்லும் போது அந்த காலத்தில் செதுக்கப்பட்ட சிற்பங்கள் அதிகமாக காணப்படுகிறது. இங்க பாருங்க.
இந்த செஞ்சிக்கோட்டையை கட்டிய காலம் என்னன்னு பாத்தீங்கன்னா 12ஆம் நூற்றாண்டில் கட்டியதாக நம்பப்படுகிறது. சுமார் 800 வருடம் பழமையான இந்த செஞ்சிக்கோட்டையை பல்லவர்களில் வந்த காடவ மன்னன் செஞ்சிய கோன் காடவன் கட்டியதாகவும் குறுநில மன்னனான ஆனந்த கோன் கட்டியதாகவும் என இரு வரலாறுகள் கூறுகின்றன. பாத்தீங்கன்னா செஞ்சிக்கோட்டையின் 2வது நுழைவாயில் மண்டபத்தின் முன் சென்று கொண்டிருக்கும். அதுக்கு பக்கத்தில் எதிரிகளை தாக்குவதற்கு ஒரு நுழைவாயில் உள்ளதுங்க. அங்க பாருங்களேன், நாம் சென்று கொண்டிருப்பது 2வது நுழைவாயில் மண்டபங்க. அங்க பாருங்களேன், மிகவும் பிரம்மாண்டமாக இந்த நுழைவாயில் மண்டபத்தை கட்டிருக்காங்க. அங்க பாருங்களேன் எந்த அளவுக்கு கம்பீரமாக உள்ளது என்று. இந்த கோட்டை 3 மலைகளை இணைத்து சுமார் 13 கிலோமீட்டர் தொலைவில் முக்கோண வடிவில் கட்டப்பட்டிருக்கிறதுங்க. இங்க பாருங்களேன், இந்த கோட்டையை இந்திய தொழில்துறையால் அற்புதமாக பராமரிக்கப்படுகிறது. இந்த இடத்திலிருந்து பார்த்தால் இந்த செஞ்சிக்கோட்டையின் கல்யாண மண்டபம் அற்புதமாக தெரிகிறது. இங்க பாருங்களேன், இதை நாம் பார்த்து கொண்டு போய் இதாங்க கல்யாண மண்டபம், மிகவும் அற்புதமாக கட்டியிருக்காங்க. பாருங்களேன், இந்த மண்டபத்தில் உள்ள ஆச்சரியம் பாத்தீங்கன்னா இங்குள்ள அறைகள் நாம் பார்த்து குழம்பும் அளவுக்கு ஒரே மாதிரியாக இருக்குங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த மண்டபத்தின் நடுப்பகுதியை பாருங்களேன், மன்னர் உட்கார்ந்து பார்ப்பது போல் அற்புதமாக கட்டியிருக்காங்க. இந்த இடத்துல தான் மன்னர் உட்கார்ந்து இருப்பார். இந்த கல்யாண மகால் யாரால் கட்டப்படுது என்று பாத்தீங்கன்னா கிருஷ்ணப்ப நாயக்கர் அவர்களால் கட்டப்பட்டுள்ளது. இந்த கல்யாண மகால் மொத்தம் 7 தளங்களை கொண்டுள்ளது. இதன் மேல் சென்று பார்க்கலாமாங்க. பாத்தீங்கன்னா மேல் வந்துங்க. இங்கிருந்து பார்த்தால் இந்த செஞ்சிக்கோட்டை அற்புதம் மிகவும் அற்புதமாக தெரியுதுங்க. இங்கிருந்து பாருங்களேன், அந்த காலத்தில் இந்த கல்யாண மகாலை கட்டுவதற்கு சுண்ணாம்பு, செங்கற்கள், கருங்கற்களை கொண்டுதான் கட்டியிருக்காங்க. மிகவும் பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. இந்த இடத்திலிருந்து இந்த செஞ்சிக்கோட்டையை பாருங்களேன், மிகவும் அற்புதமாக அழகா இருக்குங்க. இங்கிருந்து பாருங்களேன். இப்போ இந்த கல்யாண மகால் நூல் 7 தளங்களை கொண்டு கட்டப்பட்டுள்ள கட்டிடத்துக்கு சென்று பார்க்கலாம் வாங்க. அந்த காலத்தில் முன்னோர்கள் மிகவும் புத்திசாலித்தனமாகவும் யோசித்து பயங்கரமா கட்டிருக்காங்க. இந்த இடத்தை பாருங்களேன், ஒரு நபர் மட்டும் சொல்லுவது போல் கட்டிருக்காங்க. இந்த கோட்டையின் கட்டிடக்கலை எங்கு பார்த்தாலும் எதிரிகள் வந்து கோபம் அளவிற்கு உள்ளதுங்க. கட்டிடக்கலை பாருங்களேன். இந்த செஞ்சிக்கோட்டையில் இருக்கும் முக்கியமான வளர்ச்சி பார்த்தீங்கன்னா, செஞ்சிக்கோட்டைக்கு செல்லும் வழியில் ஒரு குளம் உள்ளதுங்க. அங்கிருந்து புவியீர்ப்பு பயன்படுத்தி சுடுமண் குழாயை வைத்து இந்த கல்யாண மகளுக்கு தண்ணீர் கொண்டு வந்திருக்காங்க. அந்த காலத்திலே இதெல்லாம் எப்படி செஞ்சாங்கன்னே தெரியல. பாருங்களேன், அந்த காலத்திலே நம் முன்னோர்கள் புவியீர்ப்பு பயன்படுத்தி மிகவும் அற்புதமாக இந்த மண்டபத்துக்கு தண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் எப்படி செஞ்சாங்கன்னு தெரியல. பாருங்களேன், அந்த தண்ணீர் கொண்டு வரப்பட்ட குளம் நம் செல்லும் வழியே இருக்குங்க. நாம் செல்லும் போது பார்க்கலாம் அதை. இந்த கல்யாண மகால் மட்டுமல்லாமல் இங்க இருக்கும் எந்த கட்டிடங்களை பார்த்தாலும் நாம் பார்த்து மிரண்டு போகும் அளவிற்குங்க கட்டிடக்கலை. ஏனென்றால் எதிரிகள் பார்த்து குழம்பும் அளவிற்கு இருக்குங்க அந்த கட்டிடக்கலை. அந்த காலத்தில் யோசித்து கட்டிருக்காங்க. இங்க பாருங்களேன், அந்த காலத்திலே எந்த அளவுக்கு கட்டிருக்காங்க அந்த கல்யாண மகாலை பாருங்களேன், மிகவும் அற்புதமாக இருக்குங்க. நம்ம செல்லும் வழியெல்லாம் அந்த அளவுக்கு. இப்போ நாம் நின்று கொண்டிருக்கும் இந்த இடம் இந்த கல்யாண மகாலின் 6வது தளங்க. இது இந்த இடத்துல பாருங்களேன், போரில் அழிக்கப்பட்ட கோட்டைகளும் இந்த ஆணைக்குளமும் தெரிகிறது. இந்த கோட்டையில் சிதைக்கப்பட்ட இடம் இதுதாங்க. இந்த ஆணைக்குளமும் இதுக்கு பக்கத்தில் இருக்கும் கோட்டை தாங்க இந்த அளவுக்கு சேதமடைந்துள்ளது. மற்ற பகுதிகள் நன்றாக உள்ளது. இப்போ நாம் சென்று கொண்டிருப்பதுதான் கடைசி தளமான 7வது தளங்க. கிருஷ்ணப்ப நாயக்க மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட இந்த கல்யாண மகால் மிகவும் அற்புதமாக இருக்குங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க, அந்த அளவிற்கு கட்டிடக்கலை இருக்குங்க. பாத்தீங்கன்னா அந்த கல்யாண மகாலின் மேல் பகுதி வந்துட்டுங்க. இங்கிருந்து நம் செஞ்சிக்கோட்டையை மிகவும் அற்புதமாக பார்க்கலாங்க. இங்கிருந்து முழு செஞ்சிக்கோட்டையும் அற்புதமாக தெரியும். இங்க நீங்களே பாருங்களேன், எவ்வளவு அழகா இருக்குங்க இந்த இடம்லாம் பாருங்களேன். இது இந்த இடத்துல பாருங்களேன், மன்னன் உட்கார்ந்து இருப்பதுக்கு அந்த காலத்திலேயே சிம்மாசனம் கருங்கற்களால் கட்டப்பட்டுள்ளது. இதை நம்ம பார்த்து கொண்டிருக்கும் இந்த இடத்துல ஒரு பெரிய மண்டபம் இருந்திருக்குங்க, போரில் சிதைக்கப்பட்டுள்ளது. அதற்கு பக்கத்தில் இருக்கும் கட்டிடங்கள் குதிரையை கட்டுவதற்கு அற்புதமாக கட்டிருக்காங்க அந்த காலத்தில். இந்த இடிந்து கோட்டைக்கு பக்கத்தில் தான் அந்த யானை குளமும் உள்ளது. இது இங்கிருந்து பாருங்களேன், போரில் சிதைக்கப்பட்ட கோட்டைகள் இங்கிருந்து பார்த்தா தெரிகிறது. இந்த கல்யாண மகாலின் நம்ம வந்த இடத்தை பாருங்களேன், மிகவும் அற்புதமாக உள்ளதுங்க. வாங்க கீழ்ப்புறத்தில் சென்று இந்த செஞ்சிக்கோட்டையின் மற்ற இடங்களை பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா கல்யாண மகாலின் மேல் இருந்து பார்த்த கோட்டை தெரிகிறதுங்க. அந்த காலத்திலே நம் முன்னோர்கள் உடற்பயிற்சி செய்வதற்கு தனி கூடம் செய்திருக்கார்கள். அவங்க அங்க சென்று பார்க்கலாம். இந்த இடத்துல தான் அந்த காலத்தில் வீரர்கள் உடற்பயிற்சி செய்திருக்காங்க. இதில் ஆச்சரியம் நிறைந்த விஷயம் பாத்தீங்கன்னா, சுமார் 500 வருடங்களுக்கு முன்பே இதெல்லாம் கட்டிருக்காங்க. அந்த காலத்திலேயே வீரர்கள் உடற்பயிற்சி செய்வதற்கு ஜிம் இருந்திருக்கிறது. இதை நாம் பார்த்து கொண்டிருப்பது அந்த காலத்தில் கட்டப்பட்ட தானிய சேமிப்பு கிடங்குங்க. மிகவும் அற்புதமாக கட்டிருக்காங்க. இதில் தான் அந்த காலத்தில் தானியங்களை சேமித்து வைத்திருக்கிறார்கள். இங்க மேல் நோக்கி பார்த்தீங்கன்னா தெரியுங்க, அந்த காலத்திலே வெளிச்சம் வருவதற்கு மிகவும் அற்புதமாக கட்டிருக்காங்க. மின்சாரங்கள் இல்லாத காலத்திலேயே நம் முன்னோர்கள் அந்த அளவுக்கு யோசித்து கட்டிருக்காங்க அந்த இடத்தை. இந்த செஞ்சிக்கோட்டையிலேயே பெரிய தானிய சேமிப்பு களஞ்சியம் இதுதாங்க. 3 அறைகளை வைத்து அற்புதமாக கட்டிருக்காங்க. இதை நம்ம பார்த்து கொண்டிருப்பது 2வது அறைங்க.
இந்த இடத்தில் மொத்தம் 3 அறைகளை வைத்து தானியங்களை சேமித்து வைத்திருக்கார்கள். இது மற்றொரு இடம் பாருங்க. இந்த தானிய சேமிப்பு களஞ்சியம் நுழைவாயில் வந்தீங்கன்னா அது பக்கத்தில் ஒரு படிக்கட்டுலாம் செல்லுங்க. அது ஆனா மூடப்பட்டிருக்கு இந்த வழி. இந்த தானிய களஞ்சியத்திற்கு மேல் பகுதியில் சென்று நிறைய கூட இருக்கலாங்க. இது இப்போது சிவன மருந்து கூட இருக்கலாம், அதால் இப்போது மூடப்பட்டுள்ளது. இந்த படிக்கட்டை பாருங்களேன், மிகவும் பிரம்மாண்டமாக கருங்கற்களை பயன்படுத்தி சுண்ணாம்பு வைத்து அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக கட்டிருக்காங்க இந்த இடத்த. அந்த காலத்தில் நம் முன்னோர்கள் கட்டுவதற்கு யானைகளை பயன்படுத்தியும் வீரர்களை பயன்படுத்தி மிகவும் அற்புதமாக கட்டிருக்காங்க. இப்போ நாம் பார்த்து கொண்டிருப்பது இந்த செஞ்சிக்கோட்டையின் 3வது நுழைவாயில் மண்டபங்க. இந்த நுழைவாயில் மண்டபத்தை பாருங்க, மிகவும் பிரம்மாண்டமாக கருங்கற்களை வைத்து மிகவும் அற்புதமாக கட்டிருக்காங்க. இந்த செஞ்சிக்கோட்டையில் கோவில்கள், மண்டபங்கள், குளங்கள், சுனைகள், படகுகள் தங்கும் பகுதி, நெற்களஞ்சியம் என போன்றவைகள் உள்ளன. அந்த காலத்திலே நம் முன்னோர்கள் தனக்கு தேவையான அனைத்தையும் இந்த கோட்டையின் மேலே வைத்திருக்காங்க. இந்த செஞ்சிக்கோட்டையை முழுவதும் சுற்றி பார்க்க ஒரு நாள் முழுவதும் ஆகுங்க. இந்த நுழைவாயில் மண்டபத்தை பாருங்களேன், மிகவும் பிரம்மாண்டமாக உள்ளதுங்க. பாருங்களேன், மிகவும் அற்புதமாக கட்டிருக்காங்க அந்த காலத்தில். இந்த கட்டிடங்களை பாருங்களேன், மிகவும் அற்புதமாக உள்ளதுங்க. வெறும் சுண்ணாம்புகளை வைத்து கருங்களை வைத்து மிகவும் பிரம்மாண்டமாக கட்டிருக்காங்க இந்த கோட்டையை பாருங்க. அந்த காலத்துல முன்னோர்கள் மிகவும் அற்புதமாக இந்த கோட்டையை கட்டிருக்காங்க. சும்மா இல்லைங்க, 8 வருட போருக்கு பிறகும் இந்த கோட்டை இந்த அளவிற்கு இருக்குங்க. வாங்க அந்த கோட்டையின் முழு வரலாற்றை பார்க்கலாம். இந்த செஞ்சிக்கோட்டையை காடவ மன்னன் செஞ்சேர்கோன் ஆனந்த கோனால் முதலில் கட்டப்பட்டுள்ளது. இவர்களுக்கு பின்னர் கிருஷ்ணகோன், கோனாரிக்கோன், கோவிந்த கோன், புலிக்கோன் இவர்களால் கட்டப்பட்டுள்ளது இந்த கோட்டை. இவர்கள் காலத்தில் சிறியதாக கட்டப்பட்டிருந்த இந்த கோட்டையை இவர்கள் ஆட்சிக்கு பிறகு இந்த செஞ்சிக்கோட்டையை நாயக்க மன்னர்களான செஞ்சி நாயக்கர்கள் இந்த கோட்டையை ஆளத் தொடங்கினர். இவர்கள் ஆட்சியின் போதுதாங்க கிருஷ்ணப்ப நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்ட செஞ்சிக்கோட்டை தாங்க தற்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது. இந்த நாயக்க மன்னர்கள் ஆட்சியின் போதுதாங்க இந்த கோட்டையை பிரம்மாண்டமாக கட்டிருக்காங்க. 3 மலைகளை இணைத்து சுற்றுச்சுவர் சுமார் 13 கிலோமீட்டர் தொலைவில் வச்சிருக்காங்க. இவர்கள் ஆட்சியின் போதுதான் 3 மலைகளை இணைத்து 13 கிலோமீட்டர் தொலைவில் சுற்றுச்சுவர் வைத்து இந்த கோட்டையை அற்புதமாக பெரிதளவில் கட்டிருக்காங்க. இப்போது பார்ப்பது அனைத்தும் கிருஷ்ணப்ப நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்டதாகும். இவர்கள் ஆட்சிக்கு பிறகு இந்த செஞ்சிக்கோட்டையை கிபி 1649ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு பிதாப்பூர் சுல்தான் கைவசம் வந்தது. அதன் பின்னர் இந்த செஞ்சிக்கோட்டையை 1671 பேரரசர் சத்ரபதி சிவாஜியால் இந்த கோட்டையை கைப்பற்றினார். சத்ரபதி சிவாஜி கைவசம் இருந்த இந்த செஞ்சிக்கோட்டையை முகலாய பேரரசர் அவுரங்கசீப்பின் படைத்தலைவர் சுல்பிகிர் அலிகான் அவர்கள் தலைமையில் ஆற்காடு நவாப், மதுரை ராணி மங்கம்மாள் ஆகியோர் இணைந்து இவர்கள் அனைவரும் இந்த செஞ்சிக்கோட்டையில் தங்கியிருந்து சத்ரபதி சாதாராம், தாராபாய் ஆகிய மராட்ட படைகளை விலத்தெடுத்துள்ளனர். அதன் பின்னர் சுமார் 8 வருடம் போர் தொடுத்து முகலாய பேரரசர் கைவசம் வந்துள்ளது இந்த கோட்டை. இந்த 8 வருடம் போரில் சுமார் 25,000 பேர் உயிரை விட்டிருக்காங்க. முகலாய ஆட்சியின் போது இந்த கோட்டையின் தலைவராக சரூப் சிங்கை நியமித்துள்ளார்கள். இதை நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த கோவில் ரங்கநாதர் கோவிலுங்க. இந்த கோவிலினுள் ஒரு சிலையும் இருக்காது. ஏனென்றால் இந்த கோவிலில் உள்ள சிலையை போரின் போது சிதைக்கப்பட்டுள்ளது. வாங்க அந்த கோவிலினுள் சென்று பார்க்கலாம். இந்த செஞ்சிக்கோட்டையில் இது போன்று பல கோவில்கள் உள்ளன. ஆனால் எந்த கோவில்ல பார்த்தாலும் சிலைகள் இருக்காது. வாங்க அந்த கோவிலின் அருகில் சென்று பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கிரானைட் கற்களை வைத்து இந்த கோவிலை மிகவும் அற்புதமாக கட்டிருக்காங்க. பாத்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு செல்லும் படிக்கட்டுகள் சிதைந்த நிலையில் இருக்குங்க. இது போரில் சிதைக்கப்பட்டிருக்கலாம். இது ஒரு சிறிய கோவிலை தான் கட்டிருக்காங்க, ஆனா பிரம்மாண்டமாக கட்டிருக்காங்க. உள்ள பாருங்களா, மிகவும் அற்புதமாக கட்டிருக்கார்கள். வெறும் சுண்ணாம்பு கலவையும் கற்களும் பயன்படுத்தி மிகவும் அற்புதமாக இந்த கோவில் கட்டிருக்காரு. ஆனால் இன்னொரு வருத்தம் பாத்தீங்கன்னா இந்த கோவில்ல ஒரு சிலை கூட இல்லை. இந்த கோவிலும் பாருங்களேன், இவ்வளவு போர் நடந்தும் பிரம்மாண்டமாக இருக்குங்க. இது இந்த இடத்துல பார்த்தால் கூட செஞ்சிக்கோட்டையின் கீழ்ப்புறத்தில் இருக்கும் மண்டபங்கள் அற்புதமாக தெரியுங்க. அந்த அளவிற்கு அற்புதமாக நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் யோசித்து காட்டியிருக்காங்க. இந்த இடத்திலிருந்து பார்த்தால் கூட எதிரிகள் வருவதை கண்காணிக்கலாம். இந்த இடம் மட்டுமல்லாமல் எங்கு பார்த்தாலும் இது போன்ற கண்காணிப்பு இடம் அதிகமாக காணப்படுங்க இந்த கோட்டையில. இந்த செஞ்சிக்கோட்டை இந்தியாவில் இருக்கும் ஒரு அற்புதமான கோட்டைன்னு சொல்லாங்க. அந்த அளவிற்கு இருக்குங்க இந்த கோட்டை. வந்து பாத்தீங்கன்னா ஆனா தெரியுங்க. இது இந்த இடத்துல கூட ஒரு கோவில் இருக்குங்க, இங்க பாருங்க. இது இந்த இடத்துல இருக்கும் இந்த குளத்திற்கு பேர் தாங்க நடுத்திட்டு குளம். இந்த குளத்தில் தான் புவியீர் பீசை பயன்படுத்தி சுருமன் குழாயின் வழியாக அந்த காலத்தில் கீழ் இருக்கும் மண்டபங்களுக்கு தண்ணீர் எடுத்து சென்றிருக்கார்கள். இந்த அற்புதமான விஷயத்தை அந்த காலத்திலேயே நம் முன்னோர்கள் புவியீர் பீசையை பயன்படுத்தி செஞ்சிருக்காங்க. இது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த செஞ்சிக்கோட்டையின் மேல் இருக்கும் கோட்டையை அற்புதமாக பார்க்கறாங்க. இங்க இருந்து பாத்தீங்கன்னா மிகவும் அற்புதமாக தெரியும்.
மீண்டும் இந்த செஞ்சிக்கோட்டையின் வரலாற்றை பற்றி பார்க்கலாங்க. 1714 சரூப் சிங் இறந்த பிறகு அவரது மகன் தேசிங் ராஜா 22 வயதில் ஆட்சிக்கு வந்துள்ளார். அதன் பின்னர் ஆற்காடு நவாபிடம் செலுத்த வேண்டிய கப்பத்தையும் அதற்கான மொத்த வட்டியையும் செலுத்த வேண்டும் என்று தேசிங்கிடம் கேட்டுள்ளார். அதற்கு பிறகு தேசிங் ராஜா ஆற்காடு நவாபிடம் செலுத்த வேண்டிய கப்பத்தை செலுத்த முடியாது என்று தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் இருவருக்கும் போர் நடந்து போரில் தேசிங் ராஜா வீர மரணம் அடைந்துள்ளார். தேசிங் ராஜா இறந்த பிறகு ஆற்காடு நவாபிடம் கோட்டை சென்றுள்ளது. ஆற்காடு நவாபிடம் போர் புரிந்து பிரெஞ்சுக்காரர்கள் இந்த கோட்டையை கைப்பற்றியுள்ளனர். அதன் பின்னர் ஆங்கிலேயருக்கிடையே போர் நடந்து அவர்களிடமே மாறி மாறி இந்த கோட்டை சென்றுள்ளது. ஆங்கிலேயருக்கு பிறகு 1780 இந்த செஞ்சிக்கோட்டை ஐதரவியிடம் சென்றுள்ளது. ஐதரவியிடமிருந்து 1799 செஞ்சிக்கோட்டை மீண்டும் ஆங்கிலேயரிடமே வந்துள்ளது. அதன் பின்னர் 18ஆம் நூற்றாண்டில் இந்த செஞ்சியை ராஜா தேசிங் ஆட்சி செய்துள்ளார். இறுதியாக இந்த செஞ்சிக்கோட்டை பிரித்தானியர் வசம் சென்ற பிறகு எந்த போரும் நடக்கவில்லை. இந்த செஞ்சிக்கோட்டையை கைப்பற்றுவதற்கு சுமார் 8 வருடம் போர் நடந்திருக்குங்க. அதில் 25,000 பேர் உயிர் பிரிந்திருக்கிறது. இவ்வளவு போர் நடந்தும் இன்றும் இந்த கோட்டை கம்பீரமாக இருக்குங்க. இவ்வளவு போர்கள் நடந்த பிறகுதான் 1921ஆம் ஆண்டு இந்த செஞ்சிக்கோட்டையை தேசிய நினைவு சின்னமாக இந்தியா அறிவித்துள்ளது. இப்போது இந்த செஞ்சிக்கோட்டை சுற்றுலா தலமாக மாறியுள்ளதுங்க. இந்த செஞ்சிக்கோட்டை வரலாற்றுன்னு பாருங்க. எவ்வளவு போர் நடந்து 25,000 பேர் மிகவும் கம்பீரமாக இருக்குங்க இந்த கோட்டை. இந்த செஞ்சிக்கோட்டையினுள் செல்வதற்கு 2 நுழைவாயில்கள் உள்ளதுங்க. அதில் வடக்கில் உள்ள நுழைவாயில் வேலூர் வாயில் என்றும் கிழக்கில் உள்ள நுழைவாயில் பாண்டிச்சேரி நுழைவாயில் என்றும் அழைக்கப்படுதுங்க. இந்த இடத்தில் காணப்படும் சுவரை பார்த்தீங்கன்னா செங்கற்களும் சுண்ணாம்புகளும் ஏற்படுத்தி மிகவும் அற்புதமாக கட்டிருக்காங்க. இந்த இடத்திலிருந்து பார்த்தால் இந்த செஞ்சிக்கோட்டையின் பிரம்மாண்ட மதிர் சுவர்கள் தெரிகின்றன. இப்போ நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நுழைவாயில் மண்டலத்தை கடந்த பிறகு இந்த கோட்டையின் முக்கியமான ஒரு பாலம் பார்க்க முடியும். ஆமாங்க, அந்த காலத்திலேயே மிகவும் அற்புதமாக கட்டப்பட்ட இழுவை பாலம் தாங்க. எதிரிகள் வருவதை பார்த்துவிட்டு அவர்களை ஈர்த்தால் அந்த எதிரிகள் கீழே விழுவது போன்று பாலங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இது போன்ற பாலங்கள் வரலாற்றில் நிறைந்த படங்களான பாகுபலி இது போன்ற படத்தில் பார்த்தால் உங்களுக்கே நல்லா தெரியுங்க. இதுதான் இந்த கோட்டையின் இறுதி நுழைவாயில் மண்டபம். அதற்கு தான் மிகவும் அற்புதமாக ஒரு இழுவை பாலம் அந்த காலத்தில் நம் முன்னோர்கள் கட்டிருக்காங்க. இந்த பிரம்மாண்ட படிக்கட்டை கடந்துதான் அந்த இழுவை பாலத்தினும் செல்ல வேண்டியிருக்கும். இதை பார்த்துதான் அந்த காலத்தில் சத்ரபதி சிவாஜி இந்த கோட்டையை யாராலும் முற்போக முடியாத கோட்டை என்று அழைத்துள்ளார். பாத்தீங்கன்னா இந்த செஞ்சிக்கோட்டையை அந்த காலத்திலேயே மிகவும் அற்புதமாக யோசித்து கட்டிருக்காங்க. இங்கு பார்க்கும் ஆச்சரியங்களும் அந்த அளவுக்கு இருக்குங்க. இந்த இழுவை பாலம் மட்டுமல்லாமல் இந்த செஞ்சிக்கோட்டையில் பல இடங்கள் எதிரிகளை பார்த்து மிரண்ட போகும் அளவிற்கு இருக்குங்க. பாத்தீங்கன்னா இந்த பிரம்மாண்ட படிக்கட்டுகள் கடந்த பிறகுதான் அந்த இழுவை பாலம் வருங்க. எவ்வளவு பிரம்மாண்டமாக இந்த படிக்கட்டை கட்டிருக்காங்க பாருங்களேன். இந்த செஞ்சிக்கோட்டையில் இருக்கும் இடங்களை பாத்தீங்கன்னா நம்ம பார்த்து மிரண்ட போகும் அளவிற்கு இருக்குங்க. ஏனென்றால் எந்த இடத்தை பார்த்தாலும் எதிரிகள் உள்ளே வராதது போல அற்புதமாக யோசிச்சு கட்டிருக்காங்க. இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் இதுதாங்க இந்த இழுவை பாலம். எதிரிகள் கீழே இருந்து வரும்போது நம் வீரர்கள் பார்த்து விட்டு இதை இழுத்தார்கள்னா இந்த பள்ளத்தாக்கில் வீண்டு விடுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்திலேயே நம் முன்னோர்கள் யோசிச்சு கட்டிருக்காங்க. இந்த பள்ளத்தாக்கில் வீழ்ந்தால் உயிர் பிரிக்க முடியாத அளவிற்கு இருக்குங்க அந்த பள்ளத்தாக்கு. இதுதான் செஞ்சிக்கோட்டையின் இறுதி நுழைவாயில் மண்டபங்க. அதில்தான் மிகவும் பிரம்மாண்டமாக பாலங்களை வைத்து கட்டிருக்காங்க அந்த காலத்திலே. பாத்தீங்கன்னா இந்த செஞ்சி ராஜா கோட்டையை ஒரு நம்ம ஏறி முடித்து விட்டுங்க. இந்த இடத்தில் தான் மன்னர்கள் தங்கும் மண்டபங்கள் உள்ளன. இந்த இடத்தில் மண்டபங்கள், தானிய சேமிப்பு களஞ்சியம், பல கோவில்களும் இருக்குங்க. வாங்க சென்று பார்க்கலாம். இதை நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நுழைவாயில் மண்டபம் மன்னர் இருக்கும் இடத்துக்கு செல்லும் வழிங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியுங்க, இந்த மண்டபத்தின் மேல் பிடித்து பாருங்க, அதிகமாக கண்காணிப்புகள் வைக்கப்பட்டுள்ளது. அந்த இடத்துல தான் எதிரிகள் வருவதை வீரர்கள் பார்த்துவிட்டு தாக்கியிருக்கிறார்கள். துப்பாக்கிகளையும் வில்லம்பையும் பயன்படுத்தி இங்கிருந்து எதிரிகளை தாக்கியிருக்காங்க. அங்க அந்த காலத்தில் வைக்கப்பட்டுள்ள கண்காணிப்பை சென்று பார்க்கலாம். இந்த நுழைவாயில் மண்டபத்தை பார்த்தீங்கன்னா தெரியுங்க, மிகவும் வித்தியாசமா கட்டிருக்காங்க. கீழ்ப்புறத்தில் கருங்கல்களை வைத்து மேல்புறத்தில் செங்கற்களை வைத்து கட்டிருக்காங்க. பார்க்கும்போதே தெரியுங்க. இந்த கோட்டையின் மேல்புறத்தில் எங்கு பார்த்தாலும் கண்காணிப்பு அறைகள் அதிகமாக இருக்குங்க. அந்த காலத்திலேயே நம் முன்னோர்கள் மிகவும் யோசித்து இந்த கோட்டையை கட்டிருக்காங்க. இங்கிருந்து எதிரிகள் வருவதை பார்த்து விடலாம். இந்த செஞ்சிக்கோட்டையை சுத்தி பீரங்கிகள் அதிகமாக வைத்து எதிரிகளை தாக்குவதற்கு வைத்திருக்காங்க. அது மட்டுமல்லாமல் கண்காணிப்பு கோபுரம், மணி கோபுரம், இழுவை பாலம் கொண்டு இந்த கோட்டையை அற்புதமாக கட்டிருக்காங்க. இவைகளை பயன்படுத்தி தான் எதிரிகள் வருவதையும் தாக்குவதற்கும் பயன்படுத்திருக்காங்க. மிகவும் அற்புதமாக யோசிச்சு கட்டிருக்காங்க அந்த கோட்டையை.
இந்த செஞ்சிக்கோட்டை மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் இது போன்ற பல கோட்டைகள் இருக்குங்க. இது இங்க பாத்தீங்கன்னா ஒரு கண்காணிப்பு அறை இருக்குங்க, வாங்க போய் பார்க்கலாம். இங்கிருந்து தான் வீரர்கள் எதிரிகள் வருவதை முன்கூட்டியே பார்த்து தாக்கியிருக்காங்க. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்திலேயே மிகவும் அற்புதமாக யோசித்து இந்த கோட்டை கட்டிருக்காங்க. இந்த கண்காணிப்பில் இருந்து பாருங்களேன், இந்த கோட்டையின் வெளிப்புறம் மிகவும் அற்புதமாக தெரியுங்க. இது போன்ற 3 கண்காணிப்பு வைத்து கட்டிருக்காங்க. இந்த கண்காணிப்பு அறையினுள் மொத்தம் 3 வீரர்கள் இருந்து பார்ப்பது போல் கட்டிருக்காங்க. இதை பார்த்துதான் பல மன்னர்களும் ஆங்கிலேயர்களும் இந்த கோட்டையை பாராட்டுகிறார்கள். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியுங்க, அந்த அளவுக்கு உள்ளதுங்க கோட்டை. இது இந்த கோட்டையின் இடதுபுறத்திற்கு மண்டபத்தை பாருங்களேன். இதுக்கு பேர் தாங்க ட்ரெஷரி மண்டபம் என்று சொல்லுவாங்க. இதுக்கு கீழ்புறத்தில் பாதாள அறை ஒன்று உள்ளதுங்க. அங்குதான் பொக்கிஷங்கள் பாதுகாத்து வைத்துள்ளார்கள் அந்த காலத்தில். இந்த ட்ரெஷரி மண்டபத்தில் தான் பொக்கிஷங்களையும் நாணயங்களையும் பாதுகாத்து வைத்துள்ளார்கள். ஆனால் அதுக்கு செல்லும் அறைகள் இன்றும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இவர்களை பற்றி செஞ்சிக்கோட்டை என்ற ஒரு புத்தகம் இருக்குங்க, அதை போய் பாத்தீங்கன்னா தெரியுங்க. இந்த ட்ரெஷரி மண்டபத்தினுள் செல்லும் வழி மன்னர்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். மிகவும் யோசித்து அற்புதமா கட்டிருக்காங்க பாருங்களா. இன்று வரைக்குமே அந்த வழியை கண்டுபிடிக்க முடியவில்லைங்க. இதனால் தான் புதையல்கள் வைத்திருக்காங்க அந்த காலத்தில். வாங்க அந்த காணொலியில் மேலும் சென்று பார்க்கலாம். இந்த இடத்தில் மிகவும் பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட ஒரு மண்டபம் இருக்குங்க, வாங்க சென்று பார்க்கலாம். இடதுபுறத்தில் ஒரு மண்டபம் இருக்குங்க, அதே பாத்தீங்கன்னா வலதுபுறத்தில் ஒரு தானிய சேமிப்பு களஞ்சியமும் இருக்குங்க. இங்க பாருங்களா. வாங்க அந்த பிரம்மாண்டமாக இருக்கும் அறையினுள் சென்று பார்க்கலாம். இந்த மண்டபத்தில் இருக்கும் நோயாளி மண்டபத்தை கூட பாருங்களேன், ஒரு நபர் மட்டும் உள்ளே செல்வது போல் யோசித்து மிகவும் அற்புதமாக கட்டிருக்காங்க. இந்த மண்டபத்தின் உட்புறத்தை பாருங்களேன், சுண்ணாம்பு கலவைகளை வைத்து மிகவும் அற்புதமாக கட்டிருக்காங்க. இந்த மண்டபத்தில் இருக்கும் எந்த நோயாளி பார்த்தாலும் ஒரு நபர் மட்டும் செல்லும் போது கட்டிருக்காங்க. மிகவும் அற்புதமாக கட்டிருக்காங்க அந்த காலத்திலேயே. இப்போ நாம் பார்த்து கொண்டிருக்கும் இதுதாங்க மன்னர்கள் இருந்த கோட்டையாக இருக்கும். மிகவும் அற்புதமாக உள்ளது. ஏனென்றால் மேல்புறத்தில் பல கண்காணிப்புகள் உள்ளன. அந்த அளவிற்கு இது கூட இருக்கலாம். இந்த இடத்தின் செஞ்சிக்கோட்டையின் வெளிப்புறத்தை பாருங்களேன், இயற்கை அழகு மிகவும் அற்புதமாக உள்ளதுங்க. இந்த மன்னர்கள் இருக்கும் மண்டபத்தில் பக்கத்துல ஒரு கோவில் இருக்குங்க, வாங்க அதன் அருகில் சென்று பார்க்கலாம். இங்க இருக்கும் மண்டபத்தில் இந்த கோவில் பாருங்களேன், இன்றும் பிரம்மாண்டமாக இருக்குங்க. இந்த இடத்துல ஒரு மண்டபம் கூட இருக்கு, ஆனால் சிதறந்தே இருக்குங்க. இந்த மண்டபம் போரின் கூட சிதைக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் இவைகள் இன்றும் ஒரு பராமரிப்பு இல்லாம கூட இருக்குங்க. அந்த காலத்தில் நம் முன்னோர்கள் நமக்கு கொடுத்த பொக்கிஷங்கள் இதுதாங்க. இவைகளை பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமைங்க. இது ஒரு சிறிய கோவில் தாங்க, ஆனா பிரம்மாண்டமாக அற்புதமாக கட்டிருக்காங்க. வெறும் கிரானைட்களை கொண்டு அற்புதமாக கட்டிருக்காங்க. இது இந்த இடத்துல இருக்கும் இந்த கோவிலை தாங்க ரங்கநாத சாமி கோவில் என்று அழைப்பார்கள். இந்த செஞ்சிக்கோட்டையில் மொத்தம் 3 கோட்டைகள் இருந்திருக்குங்க. ராஜகிரி, கிருஷ்ணகிரி, சமத்தகிரி என்று 3 கோட்டைகள் இருந்திருக்கிறது. இதில் கிருஷ்ணகிரி கோட்டை என்று சொல்லப்படும் ராணி கோட்டை தனியாகவும், ராஜா கோட்டை தனியாகவும், சமர்கிரி கோட்டை தனியாகவும் தனித்தனியாக 3 மலைகளில் வைத்து கட்டப்பட்டுள்ளது. இந்த 3 மலைகள் இருக்கும் கோட்டைகளை இணைத்துதான் சுமார் 13 கிலோமீட்டர் தொலைவில் சுற்றுச்சூழல் வைத்திருக்காங்க அந்த காலத்திலே. பாத்தீங்கன்னா அந்த கோட்டையில் இருக்கும் ரங்கநாதர் கோயிலுக்கு வந்துட்டு பாருங்களா, மிகவும் அற்புதமாக கட்டிருக்காங்க அந்த கோயிலை. வாங்க அந்த கோயிலின் உட்புறத்தில் சென்று பார்க்கலாம். இந்த கோயிலின் உட்புறத்தை பாருங்களேன், கருங்கலை வைத்து சுண்ணாம்பு வைத்து மிகவும் அற்புதமாக கட்டிருக்காங்க. இந்த கோயிலின் கூட கண்காணிப்புகளை வைத்திருக்காங்க. இங்கிருந்து பார்த்தால் கோட்டையின் வெளிப்புறம் மிகவும் அற்புதமாக தெரியுங்க. இங்க பாருங்களேன், அனைத்து இடங்களும் அற்புதமாக தெரியுது. இந்த இடத்துல பார்த்தா இந்த செஞ்சிக்கோட்டையின் கீழே இருக்கும் கல்யாண மகால், யானை குளம் அற்புதமாக தெரியுங்க. இங்க பாருங்களேன், எவ்வளவு அழகா தெரிகிறது என்று பாருங்களேன். கீழே இருக்கும் கோட்டைகளும் மண்டபங்களும் அந்த காலத்திலேயே மிகவும் யோசித்து கட்டிருக்காங்க. இந்த கோவிலில் கூட ஒரு சிலைகள் கூட இல்லைங்க. இங்க பாருங்களேன், உட்புறத்தில் ஒரு சிலைகள் கூட இல்லை. அந்த காலத்தில் இந்த கோவிலில் இந்த சிலைகளை போரில் சிதைக்கப்பட்டுள்ளன. இப்போ நம்ம இருக்கும் இந்த இடம் மன்னர்கள் இருந்த கோட்டைங்க, மிகவும் அற்புதமாக கட்டிருக்காங்க. பாருங்களேன், பிரம்மாண்டமாக உள்ளது. வெறும் கரும்பொருட்களையும் சுண்ணாம்புகளையும் வைத்து அற்புதமாக கட்டிருக்காங்க. இந்த மண்டபத்தை சுற்றி பல கண்காணிப்புகள் உள்ளன. இவர்கள் கண்காணிப்புக்கு மட்டுமல்லாமல் வெளிப்புறத்திலிருந்து வெளிச்சம் முழுவதற்கு பயன்படுத்தியிருக்கார்கள். இந்த கோட்டையில் பல நுழைவாயில் பார்த்திருப்பீங்க. ஒரு நபர் செல்வது போலதான் உள்ளது. இங்க இருக்கும் இந்த இடத்தையும் பாருங்களேன், ஒரு நபர் செல்வது போலதாங்க இருக்கு. இந்த கோட்டையை நம்ம பார்க்க மிகவும் ஒரு ஆச்சரியமாக உள்ளதுங்க. எவ்வளவு அழகா யோசித்து கட்டிருக்காங்க பாருங்க. அந்த காலத்திலேயே எதிரிகள் இந்த கோட்டையை பார்த்து மிரண்டு போயிருக்காங்க. அந்த அளவுக்கு உள்ளது இந்த கோட்டை. வாங்க அந்த மண்டபத்தின் மேல்புறத்தில் சென்று பார்க்கலாம்.
இங்கு செல்லும் இந்த படிக்கட்டு கூட பாருங்க, ஒரு நபர் மட்டும்தான் செல்ல முடியுங்க. எப்படிங்க இதெல்லாம் யோசிச்சு அந்த காலத்துல கட்டிருக்காங்க. இது இந்த இருந்து பார்த்தால் கோட்டையின் வெளிப்புறம் மிகவும் அற்புதமாக தெரியுதுங்க. இங்க பாருங்களா, வாங்க அந்த மண்டபத்தின் மேல் சென்று பார்க்கலாம். இது இந்த இடத்துல பாருங்க, நம் இந்த கோட்டையின் மேல் நோக்கி வந்த இடம் அற்புதமாக தெரியுதுங்க. இந்த கோட்டைக்கு சுற்றுலாவர்கள் ஒரு தவறான காரியங்கள் செய்து விட்டு போகிறார்கள். இங்க பாருங்களேன், இந்த கோட்டையில் எங்க பார்த்தாலும் அவர்களை பேர் எழுதி விட்டு செல்றாங்க. இதெல்லாம் ரொம்ப தவறுங்க. இது எல்லாம் செய்யறீங்க. அந்த காலத்தில் இந்த முன்னோர்கள் இந்த கோட்டையை மிகவும் பிரம்மாண்டமாக அற்புதமாக கட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் இப்போது இந்த சுற்றுலா வரும்போது இந்த இடத்தை இதுமாதிரி செஞ்சு போயிருக்கீங்க. அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் நம்ம கொடுத்த போன பொக்கிஷம் இது போன்ற கோட்டைகளும் கோவில்கள் தாங்க. இங்க வரும்போது இது போன்ற இனிமேல் செய்யாதீங்க. இந்த இருக்கும் மண்டபத்தை கூட பாருங்களேன், பல அறைகளை வைத்து அற்புதமாக கட்டிருக்காங்க. படிக்கட்டுகள் மிகவும் அற்புதமாக வைத்து கட்டிருக்காங்க. இந்த இடத்துல இருந்து பார்த்தால் ரங்கநாதர் கோவில் கூட அற்புதமாக தெரியுதுங்க. என்ன பண்ணலாம், இப்போ நாம் சென்று கொண்டிருக்கும் இந்த படிக்கட்டு தாங்க இந்த மண்டபத்தின் மேல் செல்லும் கடைசி படிக்கட்டு. இந்த படிக்கட்டு மேல் செல்லும் போது பாருங்களேன், மிகவும் பிரம்மாண்டமாக இருக்குங்க. இந்த இருபுறங்களையும் இருக்கும் சுவர். இந்த செஞ்சிக்கோட்டையை முழுவதும் சுற்றி பார்க்க முழுவதும் ஒரு நாள் ஆகுங்க. அந்த அளவிற்கு இடங்கள் இருக்குங்க. வந்து நீங்க நிதானமாக பார்த்துவிட்டு செல்ல வேண்டியது நல்லது. பாத்தீங்கன்னா இந்த மண்டபத்தின் மேல் பிடித்து நம்ம வந்துட்டாங்க. இந்த இடத்தை பாருங்களா, மிகவும் சிதைந்த நிலையில் உள்ளதுங்க. இந்த கோட்டைக்கு சுற்றுலாவர்கள் தயவு செய்து இந்த இடத்துக்கு வராதுங்க. இந்த இடத்தை பார்த்தா மிகவும் ஆபத்தாக இருக்குங்க. சிதைந்த நிலையில் உள்ளது. இந்த இடத்துல கூட ஒரு சிறிய தானிய சேமிப்பு கடை இருக்குங்க. ஆனால் அது இப்போது இடைந்த நிலையில் உள்ளதுங்க. இந்த மண்டபத்தின் மேல்புறம் மிகவும் ஆபத்தாக இருக்குங்க. யாரும் இந்த மண்டபத்தின் மேல்புறம் வராதுங்க. இது இங்க பாருங்களா, அந்த கோட்டையின் முதலில் நாம் பார்த்த மண்டபம் தெரியுதுங்க. இது இந்த மண்டபத்தை பாருங்களா, நம்ம ஏற்கனவே இடிந்த நிலையில் இந்த மண்டபம் பார்த்தோம் இல்லைங்க, அதுதாங்க இது. இந்த மண்டபத்தை பாருங்களா, இடிந்த நிலையில இருக்குங்க. இவர்கள் போரில் சிதைக்கப்பட்டவரோட இருக்கலாங்க. இந்த செஞ்சிக்கோட்டையில் இந்த மண்டபம் மட்டும் சிதைக்கப்பட்ட நிலையில் இருக்குங்க. இது ஒரு பராமரிப்பு கூட இல்லாம இருக்கு. இந்த மண்டபம் எதற்காக கட்டப்பட்டது என்று சரியா தெரியவில்லை. இது ஒரு கோவிலா இல்ல மண்டபமா என்று கூட சரியா தெரியவில்லைங்க. இந்த செஞ்சிக்கோட்டையின் முதலில் கமல்கிரி கோட்டை என்றும் ஆனந்தகிரி கோட்டை என்றும் அழைக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகுதான் பல மன்னர்கள் ஆட்சியின் போது இந்த செஞ்சிக்கோட்டைக்கு பெயர்கள் மாறி மாறி வைக்கப்பட்டுள்ளது. அந்த காலத்தில் மன்னர்கள் பொக்கிஷங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு பாதாள அறை வைத்திருக்காங்க. அது இதுதாங்க. இதற்கு கீழே தான் அந்த பாதாள அறை இருக்கு. இந்த மண்டபத்தை ட்ரெஷரிங் மண்டபம் என்று அழைப்பார்கள். இதற்கு கீழே தான் அந்த பாதாள அறை உள்ளது இன்றும். ஆனால் அதற்கு வழி கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த பாதாள அறையில் தான் பொக்கிஷங்களும் நாணயங்களும் மன்னர்கள் வைத்திருக்கார்கள் அந்த காலத்தில். அந்த பாதாள அறை இந்த செஞ்சிக்கோட்டை ஆட்சி செய்த மன்னர்களுக்கு மட்டும்தாங்க தெரியுமா. நான் பார்த்து மிரண்டு போகும் அளவுக்கு கட்டிடம் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான கோட்டைங்க அந்த செஞ்சிக்கோட்டை. இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே செல்லும் போது ஒரு தானிய சேமிப்பு களஞ்சியம் பார்த்தோங்க. அதுதான் இந்த தானிய சேமிப்பு களஞ்சியம். இங்கேயும் ஒரு பெரிய அளவில் உள்ளதுங்க இந்த தானிய சேமிப்பு களஞ்சியம். இதனால் தான் அந்த காலத்தில் தானியங்களை சேமித்து வைத்து மீண்டும் பயன்படுத்தியிருக்கிறார்கள். இந்த செஞ்சி ராஜகிரி கோட்டையின் மலையேற்ற பயணம் முடிந்து விட்டதுங்க. இப்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது அதற்கு கீழ்புறத்தில் இருக்கும் கோவில்கள். இந்த இடத்தில் சிறிதளவில் கட்டப்பட்ட சுமார் 3 கோவில்கள் உள்ளதுங்க. இந்த 3 கோவில்களும் யாருக்காக கட்டப்பட்ட கோவில் என்று தெரியவில்லை. ஆனால் இங்க பாத்தீங்கன்னா இந்த 3 கோவில் மூடப்பட்ட நிலையில் தாங்க இருக்கு. இந்த செஞ்சிக்கோட்டையை சுற்றி இது போன்று பல கோவில்கள் உள்ளன. ஆனால் அவைகள் போரில் சிதைக்கப்பட்ட நிலையில் இருக்குங்க. இந்த செஞ்சிக்கோட்டையை சுற்றி மொத்தம் 4 ராமர் கோவில்கள் உள்ளது. ஆனால் நீங்க எந்த கோவில்ல பார்த்தாலும் அவைகள் சிதைந்த நிலையில் தாங்க இருக்கும். இந்த செஞ்சிக்கோட்டையின் கீழ்ப்பகுதியில் ஒரு குளத்திற்கு பக்கத்தில் அனுமர் கோவில் உள்ளதுங்க. வாங்க போய் சென்று பார்க்கலாம். பாத்தீங்கன்னா அந்த காலத்தில் மன்னர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட அனுமர் கோயிலுங்க. இவைகளும் நோயாளி மண்டபம் இடித்திருக்காங்க. பாருங்களா, இங்க இருக்கும் தூண்கள் சிதைக்கப்பட்ட நிலையில் மண்டபங்கள் இருந்த நிலையில் இருக்குங்க. இந்த செஞ்சிக்கோட்டையின் கீழ்ப்பகுதியில் 2 குளம் உள்ளதுங்க. அதற்கு நடுப்புறத்தில் தான் இந்த அனுமன் கோயில் உள்ளது. அந்த காலத்தில் நம் முன்னோர்கள் இந்த கோவிலை கட்டுவதற்கு எப்படி கஷ்டப்பட்டு கட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ இந்த நிலையில் உள்ளதுங்க. இந்த கோவிலை பார்க்கல மிகவும் அற்புதமாக ஒரு கீழ் பள்ளத்தாக்கில் அற்புதமாக கட்டிருக்காங்க. வாங்க அந்த 2 குளங்களையும் சென்று பார்க்கலாம். இங்க இருக்கும் இந்த குளத்தை பாருங்களேன், சுற்றுச்சுவர்லாம் வைத்து அற்புதமாக கட்டிருக்காங்க. இந்த இடத்தில் மட்டும் பெரிதளவில் 2 குளங்கள் உள்ளது. இது இங்க இருக்கும் 2வது குளங்க. இயற்கையாக உருவான குளத்தை சுற்றி சுற்றுச்சுவர்ல வைத்து அற்புதமாக கட்டிருக்காங்க. இப்போ நான் பார்த்து கொண்டிருக்கும் இந்த மலை ஏற்கனவே பார்த்த ராஜகிரி மலை, கிருஷ்ணகிரி மலை, இவை 3 கிழமை இணைத்து சுமார் 13 கிலோமீட்டர் தொலைவில் மதில் சுவர் வைத்து அற்புதமாக இந்த கோட்டையை கட்டிருக்காங்க.
இந்த செஞ்சி ராஜா கோட்டை இன்னும் நுழைவதற்கு 2 நுழைவாயில்கள் உள்ளதுங்க. அதில் ஒன்றுதான் இந்த பாண்டிச்சேரி நுழைவாயில். இந்த இடத்து பாருங்களா, மிகவும் பிரம்மாண்டமாகவும் அற்புதமாக உள்ளதுங்க. இங்க பாருங்களா, இந்த இடத்துல ஒரு அற்புதமான கட்டிடக்கலை உள்ளதுங்க. மழை பெய்து தண்ணீர் செல்லும் போது ஒரு சிறிய வாய்க்கால் வழியா போங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க, அற்புதமா அந்த அளவுக்கு யோசிச்சு கட்டிருக்காங்க. மேலும் இந்த செஞ்சிக்கோட்டையை மழை நேரத்துல வந்து சுத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க, தண்ணீர் செல்வதற்கு மிகவும் யோசித்து கட்டிருப்பாங்க. தண்ணீர் செல்வதற்கு தனித்தனியாக வழிகள் வைத்து அற்புதமாக கட்டிருக்காங்க. இந்த பாண்டிச்சேரி நுழைவாயிலின் உட்புறத்தை பாருங்களேன், மிகவும் அற்புதமாக பிரம்மாண்டமாக ஒரு அறை உள்ளதுங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க, இந்த கட்டிடக்கலை பாருங்களேன், மிகவும் பிரம்மாண்டமாக கருங்கற்களை வைத்து அற்புதமாக கட்டிருக்காங்க. இது இந்த அறை தாங்க அந்த அறை பாருங்களேன், மிகவும் அற்புதமாக உள்ளதுங்க. இந்த அறை அந்த காலத்தில் நிகழ்ச்சி நடத்துவதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகிறதுங்க. இது போன்ற கட்டிடம் வரலாற்று நிறைந்த படத்தில் பார்க்கலாங்க. இங்க பாத்தீங்கன்னா மிகவும் பிரம்மாண்டமாக அற்புதமாக கட்டிருக்காங்க பாருங்களேன். இப்போ நான் பார்த்து கொண்டிருக்கும் இந்த கோவில் செஞ்சிக்கோட்டைக்கு செல்லும் வழி இருக்குங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு எழுந்து வழி இருக்குங்க அந்த கோவில். இந்த கோவிலின் கட்டிடக்கலை பாருங்களேன், மிகவும் அற்புதமாக கட்டிருக்காங்க. கீழ்ப்புறத்தில் ஒரு பள்ளம் வைத்து அற்புதமாக கட்டிருக்காங்க. இந்த கோவில் இப்படி இருப்பதற்கு காரணம் போரின் போது செதுக்கப்பட்டுள்ளதுங்க. இந்த கோவில் இருந்த தூண்லாம் எங்க போனதே தெரியலங்க, உடைத்து வைத்திருக்கிறார்கள். இப்போ நாம் சென்று கொண்டிருக்கும் இந்த இடத்தை பாருங்களேன், இந்த இடம் தொழில்துறை மிகவும் அற்புதமாக பராமரித்து வருகிறது. ஆனால் இங்குள்ள கோவில்கள் மிகவும் இடிந்தலிலே இருக்குங்க. நாம் பார்க்கும் இந்த கோவில்கள் மட்டுமல்லாமல் இந்த செஞ்சிக்கோட்டையில் இருக்கும் எந்த கோவில்கள் பார்த்தாலும் செதுக்கப்பட்ட நிலையில் தாங்க இருக்கு. இப்போ நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த கோவில் சிவனுக்காக கட்டப்பட்ட கோவிலுங்க. இந்த கோவில் கூட செதுச்சிருக்காங்க. இங்க பாருங்களேன், இவ்வளவு அற்புதமாக கட்டப்பட்ட இந்த கோவில் இப்போது இந்த இருப்பது மிகவும் ஒரு வருத்தமாக இருக்குங்க. இந்த கோவிலின் சன்னதியை தவிர இதை சுற்றி இருக்கும் சுற்று மண்டபத்தை பாருங்களேன், இடிந்த நிலையில் உள்ளதுங்க. நாம் பார்க்கும் இந்த மண்டபத்தை பாருங்களேன், எந்த அளவிற்கு இடிக்கப்பட்ட நிலையில் உள்ளதுங்க. இந்த செஞ்சிக்கோட்டையில் இருக்கும் எந்த கோவில்கள் பார்த்தாலும் இந்த நிலைமையில் தாங்க இருக்கு. அந்த காலத்தில் நம் முன்னோர்கள் இந்த கோவிலை கட்டுவதற்கு மிகவும் கஷ்டப்பட்டு கட்டிருப்பாங்க. ஆனா இந்த இவைகளை இடிப்பதற்கு எப்படி மனசு வருதுன்னு தெரியல. இந்த செஞ்சி ராஜகிரி கோட்டையின் நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோங்க. இந்த செஞ்சியில் உள்ள கிருஷ்ணகிரி அதாவது ராணிக்கோட்டை அடுத்த வாரம் காணொலியில் சந்திப்போம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யம் மற்றும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம்.